நம்மளுடைய பிசிக்கல் பாடி எப்படி ஹீல் பண்ண போறோம், அதுவும் ஏஞ்சல்ஸ் வச்சும் கிரேட் இன்விகேஷன் மூலியமா எப்படி ஹீல் பண்ண போறோம், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கிரேட் இன்விகேஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் ப்ரேயர். இது யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலன்ஸ் பெய்லி அவங்களால கொடுக்கப்பட்டது. 1936ல கொடுத்தாங்க. அப்புறம் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிராண்ட் மாஸ்டர் இந்த ப்ரேயரை அடாப்ட் பண்ணி இன்னைக்கு 70 லாங்குவேஜஸ்ல இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏஞ்சல்ஸை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள நிறைய சோல் எனர்ஜியை ரொம்ப அழகா நம்மளுக்குள்ள என்ன செய்வாங்கன்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு பவர்ஃபுல்லான டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்போ நம்மளுக்குள்ள நிறைய சோல் எனர்ஜி நம்மளுக்குள்ள வந்ததுன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி பல மடங்கா என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தாப்புல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹீலிங் பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸலண்டான ஒரு ஹீலர்ஸா நம்ம என்ன செய்வோம்னா மாறுவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய என்லைட்டிங் எனர்ஜி பாத்தீங்கன்னா பல மடங்கா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நம்ம ஏஞ்சல்ஸை பத்தி பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ்ல ரெண்டு வகையான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. ஒன்று பாத்தீங்கன்னா லெஸ்ஸர் ஏஞ்சல்ஸும் இருக்காங்க, அதே நேரம் பாத்தீங்கன்னா ஹையர் ஏஞ்சல்ஸும் இருக்காங்க. அந்த லெஸ்ஸர் ஏஞ்சல்ஸ் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லோயர் மென்டல் பிளேன்ல இருப்பாங்க. ஹையர் ஏஞ்சல்ஸ் எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் லெவல்ல, அதாவது ஹையர் மென்டல் பிளேன்ல அவங்க இருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா நேச்சுரல், அதாவது இயற்கையான ஏஞ்சல்ஸும் நிறைய இருக்கிறாங்க. இயற்கையான ஏஞ்சல்ஸ் எங்க இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா பூமியில நிறைய இருப்பாங்க. அவங்க பூமியில இருக்கக்கூடிய இடம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேக்கு, ரிவரு, அதுக்கப்புறம் மேகம், ஃபயரு, இந்த இடத்துல எல்லாம் இந்த ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் அழகழகான ஃப்ளவர்ஸ் நிறைய கொத்து கொத்தா பூத்து இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஏஞ்சல்ஸ் என்ன செய்வாங்களாம் இருப்பாங்களாம். ஏஞ்சல்ஸ்க்கு அந்த நேச்சர் அவ்வளோ கனம் பிடிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆறு, நதி, இந்த இடத்துல எல்லாம் ஏஞ்சல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா நிறைய, அதாவது குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அங்க இருக்காங்க. அங்க அவங்களால நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனா எதுவுமே கிடையாது. ஆனா மனிதனால ஏஞ்சல்ஸ் என்ன செய்ய முடியாதுன்னா கண்ட்ரோல் எல்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. அதே நேரம் ஏஞ்சல்ஸ்க்கு என்னெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமியை பொல்யூட் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா சுத்தமா பிடிக்காதான். இப்போ நம்ம இந்த மரம், செடி, இதெல்லாம் நம்ம காடுகள் எல்லாத்தையும் அழிக்கும் போது அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா பொல்யூட் பண்றோம் இல்லையா, அந்த ஏர் எல்லாம் நம்ம பொல்யூட் பண்றோம், அது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். மூணாவது பாத்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த தண்ணியில நிறைய கலக்குறோம், இது அவங்களுக்கு பிடிக்காத விஷயம். அப்ப அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு எல்லை என்ன செஞ்சிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனிதனுக்கு எந்த உரிமையும் கிடையாது, நேச்சரை அழிக்கக்கூடிய எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம கண்டினியூஸா இதே தவிர நம்ம பண்ணும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா போயிடுறாங்க. அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அப்பந்தான் நம்மளுக்கு எர்த்குவைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ன செய்யலாம் வர ஆரம்பிக்குதான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்களால் நம்ம உடம்பு ஆக்கப்பட்டிருக்கு. நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பூமி, அப்புறம் தண்ணி, அப்புறம் காத்து, அப்புறம் ஆகாயம், தீ, நெருப்பு, இது எல்லாமே ஆகப்பட்டதுதான் நம்மளுடைய பாடி. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுல இந்த அஞ்சும் நல்ல ஒருங்கிணைஞ்சு ஒரு மனிதனுக்குள்ள நல்ல வேலை செய்யும் போது பாத்தீங்கன்னா அவங்க நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளா என்ன செய்வாங்களாம் மாறுவாங்களாம். இப்ப நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஏஞ்சலோட நம்ம என்ன இருப்பாங்களா தொடர்போட நம்ம இருப்போமா. இப்போ பூமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எனர்ஜி நம்மளுக்குள்ள நிறைய இருந்தது அப்படின்னா பூமி சம்பந்தமான ஏஞ்சல் நம்மளுக்கு என்ன எப்படி பண்ணுவாங்களா நிறைய ஹெல்ப் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்களாம், பண்ணிட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரிதான் நீர் அப்படின்னு எடுத்தோம்னா நீருக்குன்னு ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க. அப்ப நம்ம பாடியில இந்த 4 விஷயமும் நிறைய இருந்தது அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்போம். காரணம் என்னன்னா அந்த 4 ஏஞ்சல்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம கூட நல்ல ஒருங்கிணைஞ்சு நம்மளுக்கு ஒர்க் பண்ணுவாங்க.
ஆனால் எப்பொழுதும் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் தான் மேனுக்கு வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பூமி சம்பந்தமான விஷயம் வந்து நம்மளுக்குள்ள வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குள்ள வந்து வளமை வந்து ஜாஸ்தியாக இருக்குமா, பணம் வந்து நம்மளுக்கு வந்து செழிப்பாக நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து இருக்குமா. அதே நேரம் வந்து நீர் வந்து நம்ம உடம்புல வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய எமோஷன், நம்மளுடைய உணர்வுகள் வந்து எப்படி இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்குமா. அப்ப ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா என்ன செய்யும்னா இருக்கும். அதே நேரம் வந்து காற்று வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய இருக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல அறிவு வந்து எப்படி இருக்குமா, நிறைய அறிவு நாலேஜோட நம்ம வந்து இருப்போம். நெருப்பு வந்து நம்மளுக்குள்ள ஜாஸ்தியா இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கிரியேட்டிவான ஒர்க்கு, ஸ்பிரிச்சுவல் growth இது எல்லாமே நம்மளுக்குள்ள நிறைய இருக்கும். அப்போ இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா அப்ப எதெல்லாம் இல்லையோ நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, இப்ப நம்மளுக்கு வந்து வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப நம்மளுக்கு வந்து எர்த் சம்பந்தமான விஷயம் வந்து நம்ம உடம்புல வந்து கம்மியா இருக்கிறனால தான் நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து நம்மளுக்கு நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, எர்த்துக்கு உண்டான அந்த ஏஞ்சலை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா நிறைய வந்து இன்வோக் பண்ணிக்கணும். இன்வோக் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும்னா கேட்டுக்கணும். அதே நேரம் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க எந்த ஏஞ்சலை கூப்பிடணும்னு பாத்தீங்கன்னா, நீர் சம்பந்தமான ஏஞ்சலை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கணும்னா கூப்பிடணும். கூப்பிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா கேட்டுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஹையர் லெவல்ல வந்து தேவாஸ் வந்து இருப்பாங்க. அவங்களோட நம்ம வந்து நல்லா கம்யூனிகேட் பண்ணோம், அவங்களோட நல்ல லிங்க் ஆனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வு நிலை வந்து பல மடங்கு என்ன ஆகுமா, பெருசாகுமா. இப்போ அவங்களோட நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா, அவங்களோட எப்படி நம்ம தொடர்பு கொள்றது அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா. கிரேட் இன்வெகேஷன் சொல்லும் போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏஞ்சல்ஸ்காண்டி ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம வந்து கிரேட் இன்வெகேஷன் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயர்ந்த லெவல் தேவாஸோட தான் நம்ம என்ன செய்வோம்னா கனெக்ட் ஆகுமா. அப்போ அவங்க கிட்டக்க இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய எனர்ஜி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உணர்வு நிலை வந்து என்ன ஆகுமா, பல மடங்கா பெருசாகுமா. பிளஸ் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் நம்மளுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபுட்டு இப்போ வந்து பசிக்குது, உங்களுக்கு ஃபுட்டு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க காய்கறி மூலமாகவும் ஃப்ரூட்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்களாம், ஃபுட்டை வந்து என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, நினைச்சிட்டு நீங்க வந்து ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய எனர்ஜி பாடி இருக்கு இல்லையா, நம்மளுடைய எத்ரிக் பாடி, நம்மளுடைய பாடிக்கு அடுத்தாப்புல வந்து நிறைய பாடிஸ் இருக்கு. அதுல அந்த எத்ரிக் பாடியில அவங்க என்ன செய்வாங்களாம், அதுக்கு வந்து அவங்க சன்னு கிட்டக்க இருந்தும் எர்த்ல இருந்தும் எனர்ஜியை எடுத்து என்ன செய்வாங்களாம், நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களாம். அடுத்து வந்து நம்மளுடைய எமோஷனல் பாடி, எமோஷனல் பாடினா நம்மளுக்குள்ள வந்து எனக்கு வந்து நான் வந்து அன்புல வந்து எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறேன், எனக்கு இன்னும் கருணை வேணும்னு நினைக்கிறேன், இல்லை நமக்கு அந்த எமோஷனல் சம்பந்தமா ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா நான் அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய எமோஷனல் பாடியை வந்து அழகா ஏஞ்சல்ஸ் வந்து என்ன செய்வாங்களாம், ஹீல் பண்ணுவாங்களாம். மென்டல் பாடி, மென்டல் பாடினா நீங்க இப்ப படிக்கிற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா ஏஞ்சல்ஸ் கிட்டக்கு கேட்கணும், எனக்கு நல்லா புரியணும், என்னுடைய மென்டல் பாடியில இது அழகா உள்ள போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க அழகா நம்மளுக்கு வந்து புது புது ஐடியாஸ் கொடுப்பாங்களாம். நிறைய தாட் வந்து நல்ல ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன்ல வந்து தாட்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ட்யூஷன் இது எல்லாமே ஏஞ்சல்ஸ் வந்து என்ன செய்வாங்களாம், அவ்வளோ அழகா நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்களாம். அப்ப நம்ம ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஏஞ்சல்ஸ் கிட்டக்க நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா இன்வோக் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு எனக்கு ஒரு டிசிஷன் மேக் பண்ணணும், எனக்கு ஃபுல்லா கிளாரிட்டியே கொடுங்க அப்படின்னா நம்மளுடைய மென்டல் பாடி அவங்க ஹீல் பண்ணி அது மூலியமா நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா ரைட்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது போக அவங்க வேற என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்போது, ஒரு எர்த்குவேக் பிளஸ் வந்து ஒரு தீ ஆபத்து ஏதாவது ஒன்று வரும்போது நம்ம வந்து அந்நேரம் நம்ம கூப்பிட்டாலும் சரி, இல்லை நீங்க வந்து அந்த ஏஞ்சல்ஸோட நீங்க கனெக்ஷன்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வாங்களா, உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆகும், ஆனா சில பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா வந்து தப்பிச்சிடுவாங்க, ஈவன் அவங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட வராது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவ்வளோ அழகா என்ன செய்வாங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்களாம்.
நீங்க யூடியூப்ல கூட பாத்தீங்கன்னா ஒரு பையன் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லாரி அவன் சைக்கிளோட போயிட்டு இருப்பான், போய் மோதுற மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு வந்து எந்த விதமான காயம் அடி எதுவுமே பட்டிருக்காது. ஆனா அவன் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிருக்கும். அவனுக்கே ஆச்சரியமா இருக்கும், எப்படி நம்ம ப்ரொடெக்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து உங்களுக்கு சரியான பாதை, அதெல்லாம் நம்மளுக்கு இன்னர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கும் வந்து அவங்க என்ன செய்வாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களாம். நம்மளுக்குள்ள வந்து சந்தோஷம், நல்ல ஒரு ஃப்ரீடத்துக்கு, பியூரிட்டி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க குரூப்பா வந்து இருப்பாங்களாம். ஒரு கண்ட்ரீஸ்க்கு மேல, பிளஸ் வந்து ஸ்டேட்ஸ்க்கு மேல, டவுனுக்கு மேல, வில்லேஜஸ்க்கு மேல, ஈவன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளுக்கு மேல, பிளஸ் வந்து சர்ச்சஸ், அங்கெல்லாம் சர்ச்சஸ், கோயில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, டெம்பிள்ஸ், இங்கெல்லாம் மேல வந்து அவங்க எப்படி இருப்பாங்களாம், அப்படியே குரூப்பா இருப்பாங்களாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஹியூமனுக்கு வந்து நிறைய நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இருப்பாங்களாம். மெயினா அவங்க வந்து ரொம்ப நிறைய இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா மலை, அப்புறம் லேக்ஸ், ரிவர்ஸ், பிளஸ் வந்து அந்த இயற்கையான அந்த காடுகள், இங்கெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களா, நிறைய இருப்பாங்களாம். ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரீம்ஸ்ல வந்து என்ன செய்வாங்களாம், வருவாங்களாம். வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வாங்களாம், அழகா நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்களாம். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சில எனர்ஜி சென்டர்ஸ்குள்ள வந்து என்ன செய்வாங்களாம், வருவாங்களாம். வந்து அவங்க வந்து ஒரு நாள் இங்க வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டே பண்ணுவாங்களாம். ஸ்டே பண்ணிட்டு பழையபடி அவங்க நினைப்பாங்களாம், இங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாம் நம்ம அட்ராக்ட் பண்ணணும், இங்க இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாத்தையும் நாம ஹீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டர்ல வந்து, அதாவது நம்ம ஹீலிங் சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து இன்னொரு ஒரு 2 நாள் தங்கலாம் அப்படின்னு சொல்லி 2 days பக்கம் தங்குவாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த இடம் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலயே, அந்த ஹீலிங் சென்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஏஞ்சல்ஸ் வந்து என்ன செய்வாங்களாம், தங்குவாங்களாம். இல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலோ 2 ஏஞ்சலோ அதே இடத்துல என்ன செய்வாங்களாம், தங்குவாங்களாம். எந்த இடத்துல வந்து அவங்க வந்து அப்படியே தங்குறாங்களோ அந்த சென்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான சென்டர்ஸா வந்து இருக்குமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமம் அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து நிறைய இருப்பாங்களாம். அங்க எதுக்காண்டி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டார்க் ஃபோர்சஸ் வந்து எதுவும் வந்து தாக்குச்சுன்னா அது அவங்க அங்க இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காண்டி என்ன செய்வாங்களா, இருப்பாங்களாம். ஆனா மனுஷங்க வந்து சண்டை போட்டாங்கன்னா ஏஞ்சல்ஸ்க்கு வந்து பிடிக்கவே பிடிக்காதான், ரொம்ப கஷ்டப்படுவாங்களாம், கவலைப்படுவாங்களாம், அந்த இடத்த விட்டு போயிடுவாங்களாம். ஆனா அதே நேரம் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு டார்க் ஃபோர்ஸ்ல இருந்து ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, டார்க் ஃபோர்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு எனர்ஜி கிட்ட இருந்து நம்மளுக்கு ஆபத்து வருது அப்படின்னா அந்த டைம் என்ன செய்வாங்களா, ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு அழகா ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த டார்க் ஃபோர்ஸஸ் எல்லாம் என்ன செஞ்சுவாங்களா, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவாங்களாம். அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பீப்புளை வந்து என்ன செய்வாங்களா, டைரக்டாவும் ஹீல் பண்ணுவாங்களாம், இன்டைரக்டாவும் என்ன செய்வாங்களாம், ஹீல் பண்ணுவாங்களாம். நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளுடைய பிசிக்கல் பாடிக்கு ஹீல் பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்க போறோம். இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏதாவது எனர்ஜி சென்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவாங்களாம். பிளஸ் வந்து நம்மளுடைய கிளான்ஸ், நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், பிளஸ் வந்து நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுடைய ஹெல்த்துக்காண்டி என்னென்ன வேணுமோ அவ்வளவுமே என்ன செய்வாங்களாம், பண்ணி கொடுப்பாங்களாம். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கையில வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடம் வந்து டாக்டர் வந்து இந்த இடம் அப்படி ஒரு தொஞ்சு போயிருக்கு, இது ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த இடத்த வந்து அப்படியே நீட்டா என்ன செஞ்சிருவாங்கன்னா மேல நல்லா அட்டாச் பண்ணி அதை ஒண்ணு சேர்க்கறது அதை பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது வயிற்றுல வந்து கட்டி, ஏதோ ஒரு இடத்துல வந்து கட்டி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த கட்டியை கரைக்கிறதுக்கு ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அவ்வளோ அழகா என்ன செஞ்சிருவாங்கன்னா கரைச்சிருவாங்க. இது மாதிரி உங்களுக்கு ஹெல்த்ல என்ன இஷ்யூ இருக்கோ நீங்க வந்து இதை மட்டும் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதை வந்து அவங்க சரி பண்ணிடுவாங்க. அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நிறைய தேங்க்ஸ் சொல்றது மட்டும்தான் அவங்க என்ன செய்யறாங்கன்னா விரும்புறாங்க. வேற எதையும் அவங்க வந்து என்ன செய்யறது இல்லைன்னா கேட்கறது கிடையாது. அதனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் ஏஞ்சல்ஸ்காண்டி ஒரு ப்ரேயர் வந்து நம்ம சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போறோம்னா கிரேட் இன்வெகேஷன் சொல்ல போறோம். கிரேட் இன்வெகேஷன்ல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒளியை தான் நம்மளுக்குள்ள கொண்டுட்டு வர போறோம். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஏதாவது ஒரு ரேஷஸ் இருக்கு, இல்ல ஒரு தேமல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா
ஏஞ்சல்ஸ் கிட்ட இன்னைக்கு நீங்க என்ன வேணுமோ அதை கேட்டீங்கனாலும் கிடைக்கும். அப்போ அந்த அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸ் எல்லாம் போகணும், அந்த தழும்பெல்லாம் மறையணும், அந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா கேட்டுக்கலாம். இல்லை உங்க ஹேர்ல நிறைய டிராண்ட்ரஃப் இருக்கு, என்ன ஹீலிங் வேணாலும் நீங்க கேட்டீங்கனாலும் அமேசிங்கா என்ன செய்வாங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அந்த லைட் வருது, அந்த லைட் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் லைட் வரும்போது உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல்ஸ் நீங்க ஏதாவது நினைச்சாலும் சரி, இல்லைன்னா ஒளியே வந்து ஏஞ்சல் தான் உங்களுக்கு. அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்த வந்து அந்த ஒளி மூலமா ஹீல் பண்ற மாதிரி பார்க்கலாம். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டார்க்கான எனர்ஜிஸ் அது எல்லாமே ஃபுல்லா போற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா பாருங்க. அதே நேரம் உங்களுக்குள்ள ஏதாவது கட்டி ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ஒளி என்ன செய்யுங்கன்னா உள்ள கொண்டுட்டு வந்து அந்த கட்டி மேல என்ன செய்யுங்கன்னா அப்படியே ஷார்ப்பா வந்து கொடுங்க ஒளி. அந்த ஒளி படப்பட அந்த கட்டி வந்து நல்லா அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே கரையிற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா விஷுவல் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு. செகண்ட் பேராகிராஃப்க்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லவ் எனர்ஜி வரப்போகுது. லவ் எனர்ஜி வரப்போகுது அப்படின்னாலே நம்மளுக்குள்ள வந்து ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு எமோஷனலான ஒரு இஷ்யூஸ் வந்து ரொம்ப வருஷமா இருந்தாதான் அது வந்து எதா மாறும்னா டிசீஸா மாறும். அப்போ அந்த எமோஷனல் ப்ராப்ளம் என்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் ஹீல் பண்ற மாதிரி என்ன செய்யுங்கன்னா பாருங்க. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா கடவுளுடைய குட்வில். கடவுளுடைய குட்வில் வரும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃப்ராக்சர் இருக்கு அப்படின்னா இதை எடுத்து அப்படி மேல வச்சு ஏஞ்சல்ஸ் வந்து அப்படி ஒட்டுற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா பாருங்க. இல்ல உங்க ஸ்கின்ல வந்து தேமல் இருக்கு அப்படின்னா அந்த தேமல் மேல வந்து நல்ல அழகான நல்ல ஒரு ஸ்கின்னால என்ன செய்யறாங்கன்னா நல்லா ஃபில் பண்ணி அந்த இடத்த வந்து ஒரு சர்ஜரி பண்ற மாதிரி என்ன செஞ்சுக்கோங்கன்னா நீங்க எப்படி விஷுவல் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு கட்டி இருக்கு அப்படின்னா அந்த கட்டியை வந்து ஏஞ்சல்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஹீல் பண்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபோர்த் பேராகிராஃப் வந்து நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸும் நம்மளை விட்டு போற மாதிரி பார்த்துக்கலாம். ஃபிஃப்த் வந்து நம்மளுக்கு இந்த 3 எனர்ஜியும் ஊடுருவி நம்மளுக்குள்ள இருக்கு. இந்த 3 விதமான ஏஞ்சல்ஸும் நம்ம கூடவே என்ன செய்யறாங்கன்னா இருக்கிறாங்க, நம்மளுக்கு நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் கிரேட் இன்விகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணுவோம். செகண்ட் கிரேட் இன்விகேஷன் நம்ம ஹெல்த்துக்காண்டி. தேர்ட் கிரேட் இன்விகேஷன் வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு நீங்க வந்து ஹெல்த்துக்கு வந்து சரியாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம், கண்ணை மூடிக்கலாம். நம்ம அதுக்கு முன்னாடி வந்து ஏஞ்சல்ஸ்க்கு உண்டான ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம அப்படியே கிரேட் இன்விகேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லாம் வல்ல பரம்பொருளை குறித்தும் நம்மளுடைய தெய்வீக தந்தை தெய்வீக தாய் அவர்களை குறித்தும் நம்மளுடைய குரு கிராண்ட் மாஸ்டர் சோகோஷி அவர்களை குறித்தும் எல்லா புனித தேவதைகளை குறித்தும் கண்ணுக்கு தெரியாத தேவதைகளை குறித்தும் நம்மளுடைய உயர் ஆத்மாவை குறித்தும் எல்லா குணப்படுத்தும் தேவதைகளை குறித்தும் ஆன்மீக குருமார்களும் ஆன்மீக பெரியவர்களை குறித்தும் நன்றி, எங்களை முழுமையாக குணமாக்கியதற்கு நன்றி, நன்றி முழு நம்பிக்கையுடன். இப்ப கையை blessings பொசிஷன்ல வச்சுக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இந்த எனர்ஜியானது எல்லா மனிதர்களுடைய மைண்டுக்குள்ளும் இந்த எனர்ஜியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. அவங்களுக்குள்ள நல்ல கிளியரான ஒரு ரைட் தாட்டை வந்து கொடுக்குது. இந்த எனர்ஜி வந்து நல்ல இந்தியா முழுவதும் இந்த நிரப்பப்படுகிறது. நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் முழுமையான ஹீலிங் வந்து அவ்வளோ அழகா கிடைக்குது. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளி லவ் எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்திறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. எல்லா மனிதர்களுடைய இருதயம் முழுவதும் அன்பினால் நிரம்பி வழிகிறது. இப்போ இந்த எனர்ஜியானது நல்ல இந்தியா முழுவதும் நிரப்பப்படுகிறது. இப்போ நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த அன்பு எனர்ஜியால் ஊடுருவி செல்லப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and served.
கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. From the center, which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. நல்ல கடவுளுடைய சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. நம்மளுடைய ஏரியாவில் கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குள்ளும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்திகள் அவை அனைத்தும் அவங்களை விட்டு முழுமையாக நீக்கப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 எனர்ஜியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. நம்மளுடைய கைகள் வழியாக பூமி முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. இந்தியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்ம ஏரியா முழுவதும் இந்த எனர்ஜியால் நிரப்பப்படுகிறது. கோவிடால பாதிக்கப்பட்ட அனைத்து நபர்கள், அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் சுற்றி இது ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகிறது. இப்போ நம்மளுக்காண்டி பண்ண போறோம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து பிரில்லியண்டான ஒளியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இந்த ஒளியானது நம்மளுக்குள்ள ஒளி தேவதையானவங்க அப்படியே நம்மளுக்குள்ள நல்ல ஊடுருவி செல்றாங்க. நம்மளுக்கு எந்தெந்த இடத்துலலாம் டிசீஸ் எனர்ஜி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்குள்ள ஒளி தேவதை அப்படியே நல்ல உள்ள அழகா பெனிட்ரேட் ஆகிறாங்க. அவங்க அந்த இடத்துல உள்ள போய் நம்மளுக்கு என்னெல்லாம் சரி பண்ணணுமோ அது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா சரி பண்றாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல நோயுற்ற சக்தி இருக்கோ அந்த இடத்துக்குள்ள அந்த ஒளியால் நிரம்புற மாதிரி அப்படியே விஷுவல் பண்ணுங்க. உங்களை சுத்தி நல்ல நல்ல ஏஞ்சல்ஸ்கள், ஹீலிங் ஏஞ்சல்ஸ்கள், ஆர்க் ஏஞ்சல்ஸ்கள் எல்லாரும் சுத்தி உங்களை சுத்தி சூழ இருக்கிறாங்க. நல்ல ஒரு வைப்ரேஷன் அவங்களால நல்லா பார்க்க முடியுது. இப்போ ஒளிக்கு உண்டான ஏஞ்சல் வந்து ரொம்ப அழகா என்ன செய்யறாங்கன்னா நம்ம பாடியை வந்து நல்லா கிளென்ஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது கட்டிகள் ஏதாவது உங்க உடம்புல இருந்தது அப்படின்னா அந்த கட்டிக்குள்ள அந்த ஒளி வந்து அப்படியே நல்லா உள்ள பெனிட்ரேட் ஆகுது. அது ஆக ஆக அந்த கட்டி வந்து அப்படியே நல்லா உடையிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க, இல்லைன்னா மெல்ட் ஆகிற மாதிரி பாருங்க. இல்லை உங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஆர்கன் வந்து புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆர்கன் வந்து நல்லா புதுப்பிக்கப்படுற மாதிரி பாருங்க. உங்களுடைய கண்கள் எல்லாம் நல்லா புதுப்பிக்கப்படுற மாதிரி பாருங்க. உங்களுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாம் நல்லா புதுப்பிக்கப்படுற மாதிரி பாருங்க. எல்லா இடத்துக்குள்ளேயும் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் அலர்ஜி ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் அப்படியே நல்ல புதுப்பிக்கப்படுற மாதிரி அப்படியே விஷுவல் பண்ணுங்க. ஒளியானது நம்மளுடைய உடம்புக்குள்ள எல்லா பாகங்களுக்குள்ளும் நம்மளுடைய ஆர்கன் எல்லா இடத்துக்குள்ளும் இந்த ஒளியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. ஒளி ஏஞ்சல் வந்து நம்மளை கம்ப்ளீட்டா என்ன செய்யறாங்கன்னா ஹீல் பண்றாங்க. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுடைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இப்போ இந்த அன்பு சக்தியானது அன்புக்குண்டான ஏஞ்சல் ரொம்ப அழகா நம்மளை வந்து ஹீல் பண்றாங்க. இந்த டிசீஸ்க்கு வந்து நம்மளுக்கு என்ன காரணமா இருந்ததோ, என்ன சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் இருந்ததோ அவை அனைத்தும் நம்மளுடைய சக்ராஸ்ல இருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய சக்ராஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான வெறுப்பு, கோபம், இது சம்பந்தமான எல்லா விதமான உணர்வுகள் அவை அனைத்தும் முழுமையாக நீக்கப்படுகிறது. நம்மளுடைய சக்ராஸ் முழுவதும் நல்ல லவ் எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது. நம்மளுடைய ஹோல் பாடியும் நல்ல அன்பினால் நிரம்பி வழிகிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய நோயுற்ற சக்திகளுக்குள் இந்த அன்பு சக்தியானது நல்ல ஊடுருவி செல்கிறது. இது அவ்வளோ அழகா போய் எல்லா இடத்தையும் நல்ல ஹீல் பண்ணுது. நல்ல உங்களுக்கு ஏதாவது ஆர்கன் புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா அந்த ஆர்கனுக்குள்ள இந்த லவ் எனர்ஜியானது ஊடுருவி சென்று நல்லா புதுப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா புதுப்பிக்கப்படுகிறது. உங்களுடைய கண்கள் வேற ஏதாவது பார்ட் வந்து நல்லா புதுப்பிக்கப்படணும்னு நினைச்சீங்கன்னா அந்த இடம் முழுவதும் லவ் எனர்ஜியால் நிரம்பி வழிகிறது.
உங்களுடைய முட்டி வலி ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்கள் முட்டிகளுக்குள்ள அந்த லவ் எனர்ஜி உள்ளே போய் நல்லா புதுப்பிக்கப்படுற மாதிரி நல்லா விஷுவல் பண்ணுங்க. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. கடவுளுடைய குட்வில் ஆனது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. நல்ல கடவுளுடைய குட்வில் ஆனது எல்லா இடத்துக்குள்ளும் ஊடுருவி செல்கிறது. உங்களுக்கு ஏதாவது கட்டிகள் இருந்தாலோ அந்த கட்டிகள் மேலே கடவுளுடைய குட்வில் ஆனது மிகவும் அற்புதமாக அந்த ஒளியானது பாய்கிறது. அதுக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் எல்லாருமே நம்மளை சுற்றி சூழ இருக்கிறாங்க. அவங்களுடைய ப்ரொடெக்ஷனில் நம்ம அழகாக ஹீல் செய்யப்படுகிறோம். ப்ளஸ் உங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின் எல்லாமே புதுப்பிக்கப்படுற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு வேற எந்தெந்த இடத்துல ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கடவுளுடைய குட்வில் மூலமாக மிகவும் அற்புதமாக நடக்கிற மாதிரி பாருங்கள். கடவுளுடைய குட்வில் மூலமாக இருக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக ஹீல் பண்ணுறாங்க. நம்ம அழகாக அந்த ஸ்மெல்ஸ் எல்லாமே நம்மளால உணர்ந்து பார்க்க முடியுது. ஏஞ்சல்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் நம்மளால உணர்ந்து பார்க்க முடியுது. சிலரால் வந்து சவுண்ட்ஸ் மூலயமா நீங்கள் வந்து உணர்வீங்க. ரொம்ப அழகாக நம்ம வந்து ஏஞ்சல்ஸோட ப்ரெசன்ஸை வந்து நம்ம ரொம்ப அழகாக உணர்றோம். From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. கடவுளுடைய குட்வில்லானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. இந்த எனர்ஜியானது நம்மளுடைய எல்லா பாகங்களுக்குள்ளும் ஊடுருவி செல்கிறது. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய தீய நெகட்டிவான விஷயங்கள் அவை அனைத்தும் நம்மளுடைய கால் பாதம் வழியாக அனைத்தும் பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 சக்திக்கு உண்டான தேவதைகளும் நம்மளை சுற்றி சூழ நம்ம கூடவே இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கிறாங்க. ஓம் ஓம் இப்போ நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர் யாருக்கு ஹீலிங் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து அருமையான ஒளியானது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. ஒளிக்குண்டான தேவதை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்மளுடைய ஃபேமிலி மெம்பரை வந்து ரொம்ப அழகாக ஹீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அவை அனைத்தும் முழுமையாக ஹீல் செய்யப்படுகிறது. அந்த நபருக்கு ஏதாவது கட்டிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த ஒளி மூலமாக என்ன செய்யுங்கன்னா அந்த கட்டிகள் எல்லாமே உடையிற மாதிரி அப்படியே நல்லா விஷுவல் பண்ணுங்க. இல்லை அந்த கட்டிகள் எல்லாம் கரைஞ்சு அப்படியே போகிற மாதிரி பாருங்க. அவங்களுக்கு ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின் முழுவதும் அந்த ஒளியினால் அவங்களுக்கு அப்படியே நிரம்பி வழியப்படுகிறது. அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜி எல்லாமே அந்த ஒளி முன்னாடி அப்படியே எல்லாம் போகிற மாதிரி அப்படியே நல்லா விஷுவல் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு முட்டி வலி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அந்த முட்டிக்குள்ளெல்லாம் அந்த ஒளி எனர்ஜியானது நல்லா உள்ளே போகுது. உள்ளே போக போக அங்கே இருக்கக்கூடிய டிசீஸ் எனர்ஜி எல்லாமே அவங்க அப்படி கரைஞ்சு அவங்க கால் பாதம் வழியாக எல்லாம் வெளியேற மாதிரி விஷுவல் பண்ணிக்கலாம். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல கடவுளுக்கு உண்டான அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்ம ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. அன்புக்கு உண்டான தேவதைகள் அவங்க வந்து ரொம்ப அழகாக என்ன செய்கிறாங்கன்னா ஹீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த டிசீஸ் வர்றதுக்கு என்ன சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கோ அவை அனைத்தும் அவங்களுடைய சக்கராஸ்லேருந்து முழுமையாக நீக்கப்படுகிறது. அவங்களுடைய எல்லா ஆர்கனிலும் இருந்தும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் முழுமையாக அவங்கள விட்டு என்ன செய்யுதுன்னா நீக்கப்படுது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாமே அவங்களுடைய பாடியிலிருந்து அப்படியே எல்லாம் மெல்ட் ஆகி அவங்களுடைய கால் பாதம் வழியாக எல்லாமே பூமிக்குள்ள ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known and serve. நல்ல கடவுளுடைய குட்வில்லானது மெதுவாக மெதுவாக நம்ம ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்கராக்குள் வந்து இறங்குகிறது. அவங்க வந்து உங்களுக்கு இப்போ அந்த கட்டி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஃபுல்லாக கடவுளுடைய வில் சக்தியானது நல்லா பிரேக் பண்ணுற மாதிரி விஷுவல் பண்ணுங்க. ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கின்னை வந்து அப்படி புதுப்பிக்கிற மாதிரி பாருங்க. இல்லை படிக்கிற குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா புதுப்பிக்கப்படுற மாதிரி பாருங்க. ஐயில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுடைய ஐ, கிட்னிஸ் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னா அதெல்லாம் புதுப்பிக்கப்படுற மாதிரி பாருங்க. முட்டி எல்லாம் நல்லா புதுப்பிக்கப்படுற மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி நல்லா விஷுவல் பண்ணிக்கோங்க. From the center where the will of God is, from the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where he will dwell.
கடவுளுடைய விருப்ப சக்தியானது நம்மளுடைய ஃபேமிலி மெம்பருடைய கிரவுன் சக்ராக்குள் வந்து இறங்குகிறது. இது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவ் எமோஷன்ஸ் அவை அனைத்தும் அவங்களுடைய ஆறாவிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு எல்லாமே பூமிக்குள் ஃப்ளஷ் செய்யப்படுகிறது. Let light, love and power restore the divine plan on earth. இந்த 3 தேவதைகளும் அவங்களை சுற்றி சூழ அப்படியே பாதுகாப்பு கவசமாக இருக்கிறாங்க. இந்த 3 தேவதைகளிடமிருந்தும் இவங்களுக்கு தேவையான இந்த 3 விதமான எனர்ஜியும் அவங்க பாடிக்குள்ள கண்டினியூஸா அவங்களுடைய ஆறாக்குள்ள கண்டினியூஸா கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஓ